இந்த மாரி தான் நம்முடைய இந்தியன் டீமோட நிலைமையும் கொஞ்சம் இப்ப அழுகுற மாரி இருக்குது. காரணம் என்ன அப்டின்னா வந்துட்டு, இப்போ இந்த டே 1 உடைய முடிவுல இந்திய அணி வந்து என்ன மாரி நிலைமையில இருக்குது, டே 2ல என்னென்னலாம் பண்ண போகுது, அதனால இந்த மேட்ச காப்பாத்த முடியுமா? சீரிஸ முதல்ல வந்து ஒரு டிரா பண்ண முடியுமான்றது எல்லாமே இந்த டே 2 தான் முடிவு பண்ண போகுது. காரணம் என்னங்கிறது இந்த வீடியோல பார்க்க போறோம். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் மை ஹாய் ஃப்ரம் பாலா. என்ன விஷயம் அப்டின்னா, இந்திய அணிய பொறுத்தவரைக்கும், ஓரளவுக்கு கொஞ்சம் அந்த சீரிஸ் நல்லா தான் ஆரம்பிச்சாய்ங்க. 3 மேட்ச்ல 1 மேட்ச் ஜெயிச்சிருந்தாலும், தோத்து போன மேட்ச்லாம் வந்து படு முயற்சிகள எடுத்து, வெறித்தனமான இதெல்லாம் பண்ணி, இந்த 20 ரன் வித்தியாசத்தலாம் வந்துட்டு ஜடேஜா வந்து அவ்வளோ தூரம் அடிச்சு போய் தோத்து போனதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் தான். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு வெற்றிக்கு சமம் தான் அப்படின்னு நம்ம சொல்லி நம்ம மனச வந்து தேத்திக்கிட்டோம். அடுத்து என்ன ஆச்சு அப்படின்னா, இப்ப 4வது டெஸ்ட் மேட்ச் வந்துட்டு டிரா பண்ணிட்டோம் அப்படிங்கும்போது வந்துட்டு, டிரா பண்ணதே பெரிய விஷயம் தான். அதுவே ஒரு வெற்றிக்கு சமம் தான் அப்படின்னு சொல்ட்டோம். இப்ப இந்த வெற்றிக்கு என்ன சமம்னு பேசிட்டு இருக்கிற நம்ம, வெற்றியே இப்ப பார்த்தே ஆகணுன்ற ஒரு கட்டாயத்துல இருக்கிறோம். அதுக்கு இந்த டே 1 வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கா அப்படின்னா சத்தியமா கிடையாது. இப்ப நம்முடைய வாஷிங்டன் வெற்றிவேல் அவர்கள் வந்துட்டு, "ஏங்க நான் வந்துட்டு என்ன மாரி ஒரு பார்ட்னர்ஷிப்பா போடுவேன்னு நீங்க நினைக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லி கருண் நாயரோட நின்னுகிட்டு இருக்கிறாரு. இந்த 2 பேரும் சேர்ந்து இந்த டே 2ல இந்திய அணிய எங்க எடுத்துட்டு போறாங்கன்றது கேள்வி. ஆனா நடந்து முடிஞ்ச பிரச்சனைகள் இருக்குல்ல, அதையும் நம்ம பார்த்தே ஆகணும். டே 1 பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு, நெறைய பீட்டன் நம்மளுடைய இந்தியன் பேட்ஸ்மேன் வந்துட்டு பீட்டன் ஆயிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த சீரிஸ்ல இந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு முதல் நாள்லயே, இல்ல ஒரு முதல் இன்னிங்ஸ்ல இந்தியாவுடைய பேட்டிங்ல இப்படி பீட்டன் ஆனதில்ல நம்ம. அந்த அளவுக்கு வந்து பவுலிங்க்கு அசிஸ்டன்ஸ் இருக்கிற ஒரு மேட்ச்சா இது படுது. அப்படி இருக்கும்போது ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றோம் அப்படிங்கும்போது ஓகே. நம்ம செகண்ட் பேட்டிங் பண்ணியிருந்தோம்னா, 4வது இன்னிங்ஸ்லாம் நரக வேதனையா இருக்குமோன்ற ஒரு பயம் எனக்கு இருக்குது. ஒருவேள நம்ம இந்தியன் பவுலர்ஸ் நல்லா போட்டாங்கன்னா, கண்டிப்பா அவங்களுடைய 4த் இன்னிங்ஸ் பேட்டிங்ன்றது வந்துட்டு நம்ம அவங்களுக்கு ஒரு வெறித்தனமான வேட்டைய காட்டலான்றது தான் என்னுடைய கணிப்பு. பட் இது டே 4 அண்ட் 5ல இதே மாரி இருக்குமா? இல்ல பிட்ச் ரொம்ப டிட்டீரியேட்டட் ஆகுமா? இல்ல வந்து சப்பையா அப்படியே கடைசியில பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ஆயிருமான்றது எனக்கு தெரியல. அத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது மழைய பொறுத்து இருக்குது. எவ்வளோ மழை நடக்குது, நடக்கல. அதுவும் இன்னொரு ஒரு ஃபேக்டரா நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா, இப்ப டே 1 பொறுத்தவரைக்கும் மழையினால வந்து நெறைய ஓவர்கள் வந்துட்டு பாதிக்கப்பட்டுச்சு இல்லையா? கம்ப்ளீட்டா வந்து ஒரு டே 1 ஃபுல்லா விளையாட முடியல. அந்த நிலைமையிலயும் இந்தியா வந்துட்டு பீட்டன் ஆனது முதல் பிரச்சனை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அடுத்தது என்ன அப்டின்னா, லைன் லென்த்த வந்து டேஞ்சரஸா போடுறாங்க. அதாவது வந்து இந்த குட் லென்த்து ஆனா குட் லென்த் இல்ல. ஷார்ட் லென்த்து ஆனா ஷார்ட் இல்லன்ற மாரி 2த்துக்கும் நடுவுல இந்த எசக், பெசக் அதுல வந்து போட்டுக்கிறாங்க. அதனால நம்ம ஆளுங்கலாம் வந்து ஜபக், ஜபக் அப்படின்னு ஒரே பயத்துல போயிட்டுருக்கிற மாரி தான் வந்து இந்த இன்னிங்ஸ் அமைஞ்சிட்டு இருக்குது. ஸோ, இப்ப இதுல வந்துட்டு 3வது விஷயம் என்ன அப்டின்னா, ஸ்விங் நல்லா ஆகுது. ஏற்கனவே நம்ம பீட்டன் ஆகுறோம். எதனால அப்டின்னா, அதுக்கு காரணம் இந்த 2 விஷயம் தான். ஒண்ணு லைன் அண்ட் லென்த் ரொம்ப அழகா இந்த பிட்ச்சுக்கு ஏத்த மாரி போடுறாங்க அவங்க. ஸ்விங் கரெக்ட்டா ஆகுது. நம்ம ஆடலாம் இது ஃப்ரண்ட் ஃபுட் தான் அப்படின்னு போய் ஃப்ரண்ட் ஃபுட்ல நம்ம ஆட போறோம். பட் ஆனா கொஞ்சம் அவங்க பின்னாடி தள்ளி போடுறனாலயும், ஸ்விங் ஜாஸ்தி ஆகுறனாலயும், பால் வந்து ஆன் த ஏர் மூவ்மெண்ட் பிஃபோர் டெலிவரியும் செம்மையா இருக்குது. அப்புறம் அது வந்து விழுந்து அதுக்கப்புறம் அவுட் ஸ்விங் ஆகுது ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்குங்கும்போது, இது வந்து உண்மையாவே ரொம்ப பெரிய கொடும தான். இதெல்லாம் நம்ம பார்த்து பார்த்து தான் ஆடணும். அதுல வந்து இந்தியா ரொம்ப பார்த்து 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 போயிருச்சு எங்கேயும். ஆல்ரெடி வந்து 6 விக்கெட் இழந்த நிலைமையில நம்முடைய இந்திய அணி இன்னைக்கு நிக்குது. ஸோ, இப்ப இதுல வந்து அவங்களுடைய மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் என்ன அப்டின்னா, இந்த பிட்ச் இந்த மாரிலாம் ஹெல்ப் பண்ணுது. இந்த பிட்ச் இந்த மாரிலாம் விஷயங்கள கொண்டு வருதுங்கிறத தாண்டி 204க்கு 6 விக்கெட்ட இந்தியா இழக்க வச்சதுக்கு காரணம் என்னன்னா, இங்கிலாந்துடைய எல்லா ஃபாஸ்ட் பவுலர்ஸும் வெறித்தனமா போட்டாங்க. 1ஓ 2ஓ கிடையாது. இதுதான் நம்ம இந்திய அணிகிட்ட இருக்கிற பிரச்சனை. இந்த சீரிஸ்ல இந்த சீரிஸ கையில புடிச்சிட்டு இருக்கிற நேரத்துல நம்ம என்ன பண்ண போறோம்ன்றது இங்க தான் வந்து நிக்குது. ஏன்னா, இன்னைக்கு இவங்களுடைய 4 பவுலர்ஸ் நீங்க எடுக்குங்க. கிறிஸ் வோக்ஸ் லீட் பண்றாரு. பென் ஸ்டோக்ஸ் உள்ள கிடையாது. பென் ஸ்டோக்ஸ் உள்ள இல்லாத நேரத்துல உள்ள வந்த பிரைடன் கார்சேவும் கிடையாது. அப்ப நம்ம டங்கு என்னும் நாக்கு துருத்தி அவர்கள் வந்துட்டு உள்ள வந்திருக்கிறாரு திரும்பவும் மேட்ச்சுக்குள்ள. அவர் கூட சேர்ந்து போடக்கூடிய நம்மளுடைய அதர் பவுலர்ஸும் பார்த்தீங்கன்னா வெறித்தனம். ஜேமி ஓவர்டன் ஒரு பார்ட் டைம் பவுலர்ன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஆல்ரவுண்டர் ஆக்சுவலா. ஆல்ரவுண்டர் பார்ட் டைம் கிடையாது. ஆல்ரவுண்டர். அவருக்கு கிடைக்குது சூப்பர்பான ஒரு ஸ்விங். கட்ஸ் ஆட்கின்சன் இந்த தடவ உள்ள வந்திருக்காரு இந்த மேட்ச்ல. அவருக்கு கிடைக்குது. ஸோ, அதனால இந்த 4 பவுலர்ஸ் கிறிஸ் வோக்ஸ், ஆட்கின்சனு, நாக்கு துருத்தி, அப்புறம் ஓவர்டன் 4 பேர்னால நல்லா போட முடியுது. 4 பேருக்கும் ஸ்விங் கிடைக்குது. 4 பேரும் பேஸ் அழகா போடுறாங்க அப்படிங்கும்போது, இது மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் தான் எந்த ஒரு டீமுக்குமே. அதுவும் ஹோம் கண்டிஷன்ஸ்ல அவங்க அத அழகா வந்துட்டு இது பண்றாங்க. ஸோ, அங்க தான் நம்ம இந்திய அணி இந்த டே 1ல மாட்டிச்சு. அடுத்தது பிளேயர்ஸ் உடைய விக்கெட்ஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, கில்லுடைய ரன் அவுட் த்ரோ பண்ணிட்டாரு விக்கெட். அவர மாரி ஒரு பிளேயர், ஒரு கேப்டனு அந்த இடத்துல அது மாரி ஒரு சம்பவத்துல ஈடுபட்டது மிகப்பெரிய ஒரு வருத்தத்திற்குரிய விஷயம். ஆஃப் கோர்ஸ் இது வந்துட்டு அன்அவாய்டபிள். சில நேரங்கள்ல நம்மளுடைய மைண்ட் 100% இல்லாதப்ப,
நம்ம வந்துட்டு இந்த மாரி ஒரு ஒரு விக்கெட்டுகள் நெறைய போயிட்டு இருக்கிற நேரத்தில இந்த மாரி தவறுகள் நடக்கிறது வந்துட்டு ஒண்ணும் அக்செப்டபிள் கிடையாது. பட் ஆனா வந்து ரொம்ப ஹியூமன்லி பாசிபிள் தான் இல்லையா? அதனால எல்லாரும் மனுஷங்க தானே என்ன பண்றது? அப்படின்ற மாரி நம்ம மன்னிச்சு விட்டுற வேண்டியது தான். அதனால வந்து நம்மளுடைய தலைவன் வந்துட்டு இந்த மாரி ஒரு ரன் அவுட் பவுலர் கிட்ட தட்டி கையில குடுத்துட்டு பவுலர் அங்கருந்து ஓடி வந்துட்டு இருக்காரு. பால நோக்கியும், பேட்ஸ்மேன நோக்கியும். அப்போ வந்து வாடா, 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 வாடான்னு அதர் எண்ட்ல இருக்கிற பேட்ஸ்மேன கூப்பிட்ட உடனே அவரு, "என்ன கேப்டன்? எனக்கு புரியல கேப்டன்" அப்படின்னு சொல்லி ஷாக் ஆயி நிக்கும்போது, தலைவன் திரும்ப ரிட்டர்ன் போறதுக்குள்ள தடுக்கி ரிட்டர்னும் போ முடியல. போயிருந்தாலுமே ரன் அவுட் தான். நறுக்குன்னு அடிச்சாரு த்ரோ எடுத்து பவுலரு. ரன் அவுட். இது வந்து ஒரு தேவையில்லாம நம்ம த்ரோ பண்ண ஒரு விக்கெட். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, கே.எல். ராகுல் அவர்கள் வந்துட்டு ரொம்ப க்ளோஸ் டூ த பாடியா ஒரு 4த் ஸ்டம்ப் 5த் ஸ்டம்ப் அதாவது ஒரு நல்லா தூரமா அந்த பால் நீங்க கட் ஷாட் இப்படி ஆடுனீங்கன்னா, அது அழகா இருக்கும். கிட்ட பாலுக்கு க்ளோஸா நீங்க இப்படி நிக்கிறீங்க. நிக்கும்போது இங்க வருது பாலு. அந்த பால் நீங்க டிரைவ் தானே ஆடுவீங்க. தலைவன் என்ன பண்ணிட்டாப்ல அப்படின்னா, ஒரு ஸ்கொயர் கட் ஆட போயிட்டாப்ல. ஆட போன உடனே அது இங்க பேட்டுடைய இங்க பட்டுச்சுன்னா போயிருந்திருக்கும். இங்க படல பேட்ல. அது இங்க பட்டுருச்சு. பட்டு தலைவனுக்கு வந்து அ பே பிளேட் ஆன். போயிட்டு ஸ்டம்ப்லயே அடிச்சு அவுட் ஆயிட்டாப்ல. ஸோ இந்த மாரி ஒரு போல்ட் ஆவாருன்றது கொஞ்சம் அந்த பால் கொஞ்சம் உள்ள வந்துட்டு ஏன்னா எல்லா பாலும் இப்படியே வரும்போது கொஞ்சம் அவர் வெளிய போகும். லைட்டா தள்ளி ஆடலான்னு பார்த்தாரு. அவர் பாடிய மூவ் பண்ணிலாம் ஆடறதுக்கு டைம் கிடையாது. அதே நேரத்தில அது அவ்வளோ ஒண்ணும் பண்ண முடியாது. நல்ல பவுன்ஸும் இருந்தனால எகிறி அடிக்க பார்க்கும்போது உள்ள போய் தலைவன் அவுட். ஸோ துரதிர்ஷ்டவசமான விக்கெட். நல்லா பொறுமையா ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன். சீனியர் மோஸ்ட் பேட்ஸ்மேன். அவர் நின்றிருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும். தலைவனும் அவுட் ஆயிட்ட உடனே ஒரு வருத்தத்திற்குரிய விஷயம் ஆயிருச்சு. அடுத்தது ஜெய்ஸ்வால் அவர்கள் அவுட் ஆனதுமே நீங்க பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில எல்பிடபிள்யூ திரும்பவும் அவர வீக்னஸ புடிச்சுப்புட்டாய்ங்க. இந்த அரவுண்ட் த விக்கெட்ல ரைட் ஹேண்ட் பவுலர் ரைட் ஆர்ம் பவுலர் ஓடி வந்து அப்படி போட்டோம் அப்படின்னா, இந்த எசல்பசக்கு ஜெய்ஸ்வாலுக்கு வந்து இந்த இதுல அது லெக் சைட்ல டிரைவ் ஆடணுமா? ஆன் டிரைவ் ஆடணுமா? இல்ல வந்து ஸ்ட்ரெய்ட் டிரைவ் ஆடணுமா? இல்ல வந்து ஆஃப் சைட்லயே ஆடணுமா? இல்ல டொக்கு வைக்கணுமா? கன்ஃப்யூஸ் ஆயிடுறாருன்னு சொல்லி, போன மேட்ச்ல கிறிஸ் வோக்ஸ் புடிச்சாரா? இந்த மேட்ச்லயும் புடிச்சுப்புட்டாய்ங்க. நேரா வந்து இந்த ஆன் சைட்ல இருந்து லெக் சைட்ல இருந்து அரவுண்ட் த விக்கெட்ல இருந்து தூக்கி போடுறது. அதே மாரி தான் போட்டு இந்த தடவ கஸ் ஆட்கின்சன் வந்துட்டு எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அவர்கள எல்பிடபிள்யூ பண்ணாரு. மீண்டும் ஒரு அரவுண்ட் த விக்கெட்ல இருந்து போட்ட ரைட் ஆர்ம் பவுலர்ட்ட தலைவன் எல்பிடபிள்யூ இந்த மேட்ச்லயும். ஸோ இப்படித்தான் வந்து நம்முடைய விக்கெட் போச்சு. இந்த 3 விக்கெட்ட தாண்டி அடுத்த விக்கெட்டுகளும் வந்து பரிதாபத்திற்குரிய விக்கெட்டுகள் தான். பரவால்ல வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்மளுடைய இந்திய அணி வந்து எங்கருந்து எப்படி வந்திருக்காங்க அப்படின்னா, அந்த 204க்கு 6ன்னு வந்திருக்காங்க. அது வந்து மோசமான நிலைமையிலலாம் கூட இருந்துச்சு. 10க்கு 1, 38க்கு 2ன்னுலாம் இருந்துச்சு. அத தாண்டி இங்கேயும் வந்திருக்கிறாங்க. பட் வெயிட் பண்ணி பார்ப்போம். எப்படி போகுது. இதுக்கப்புறமா வந்துட்டு நம்மளுடைய வாஷிங்டன் வெற்றிவேலும், கருண் நாயர் ஆஃப் செஞ்சுரில இருக்கிற கருண் நாயர் 2 பேரும் சேர்ந்து எப்படி பொறுமையா விளையாடி இந்தியாவ வந்துட்டு மரியாதைக்குரிய ஒரு 300 டோட்டலுக்காவது எடுத்துட்டு போக முடியுமா? இல்ல 300லாம் போறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. அடிச்சு போட்டு போயிட்டே இருப்பாய்ங்க. இதுக்கப்புறம் வரப்போறவங்களுடைய ஆகாஷ் தீப், பிரசித் கிருஷ்ணா, முகமது சிராஜ் 9, 10ல வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. லாஸ்ட் பாசிபிள் பேர் ஆஃப் பேட்டிங் இவங்க 2 பேர் தான். இவங்க என்ன பண்ண போறாங்கன்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்க உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோ நான் உங்களுக்கு பார்க்குறேன். அதுவரை விடைபெறுவது உங்கள் பலம். ஓகே பாய்.